உலகத் தமிழருக்கு அன்பு வணக்கங்கள். பொங்கல் பண்டிகை வருது. இந்தியாவிலே ஏன் இந்த உலகமே கொண்டாடப்படும் மிகவும் பழமையான பண்டிகைகளில் இந்த பொங்கலும் ஒன்று. நமக்கு உணவு அளிக்கும் விவசாயத்திற்கு உதவும் சூரியன், உழவர் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமா ஜாதி மதம் பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழர்களே கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைனா அது இந்த பொங்கல் பண்டிகை தான். இந்த பொங்கலுக்கு உழவர் திருநாள், தை திருநாள், தமிழ் திருநாள் என பல பெயர்கள் இருக்கு. தமிழகம் தாண்டி சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ், தென்னாப்பிரிக்கா, வட அமெரிக்கா என பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் தமிழர்களும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள். எந்தவித கலப்படம் இல்லாமலும் எதிர்மறை கருத்துக்கள் இல்லாமலும் முழுக்க முழுக்க தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. இப்படிப்பட்ட பொங்கல் பற்றிய வரலாறு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பொங்கல் பண்டிகை எப்போதிலிருந்து கொண்டாடப்படுகிறது என்றால், இந்த பண்டிகை தொன்மையான பண்டிகை என்பதால் இதனுடைய தோற்றம் பற்றி நமக்கு விரிவாக குறிப்புகள் இல்லை. ஆனால் சங்க இலக்கியங்களில் தை திருநாள் பற்றி விரிவான குறிப்புகள் இருக்கு. சொல்லப்போனால் சங்க இலக்கியங்களில் மிகவும் போற்றப்பட்டு பேசப்படும் மாதமான அது தை மாதம்தான். இன்னைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் பழமொழி மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் ஆடிப்பட்டத்தில் தேடி விதைத்த நெற்பயிர்கள் எல்லாம் சரியா 6 மாதம் கழித்து மார்கழி மாதத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கும். இப்படி புதியதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லை இடித்து அரிசியாக்கி பருப்பு, நெய், சர்க்கரை சேர்த்து பொங்கல் வச்சு அந்த பயிர் விளையிறதுக்கு உதவிய சூரியனுக்கு நன்றி சொல்லும் பண்டிகை தான் இந்த பொங்கல். பொங்கல் பொங்குறது போல தங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கணும் என்பதற்காகத்தான் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்கிறோம். பொங்கல் என்ற சொல்லுக்கு கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என பல அர்த்தங்கள் இருக்கு. என்னதான் பொங்கல் பண்டிகை பழமையான பண்டிகை என்றாலும் பொங்கல் பண்டிகை பற்றி சங்க இலக்கியங்களில் நேரடியாக குறிப்புகள் இல்லை. மாறாக தைத்திங்கள் பற்றி விரிவான குறிப்புகள் இருக்கு. எடுத்துக்காட்டாக தையித்திங்கள் தன்கையும் பொடியும் நற்றினையிலும், தையித்திங்கள் தண்ணிய தரினும் குறுந்தொகையிலும், தையித்திங்கள் தன்கையும் போல் புறநானூறிலும், தையித்திங்கள் தன்கையும் போது ஐங்குறு நூறிலும், தையில் நீராடி தவம் தலைப்படு நாயோ கலித்தொகையிலும் குறிப்பிட்டிருக்கு. தை திருநாள் பற்றி பெருமையாக குறிப்பிட்டிருக்காங்க சங்க கால புலவர்கள். ஆனால் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணியில் பொங்கல் பற்றி குறிப்புகள் இருக்கு. மதுக்குளம் மலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்களத்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படின்னு சீவக சிந்தாமணியில் இருக்கு. அப்படின்னு புது பானையில் பொங்கல் வைப்பதற்கான குறிப்புகள் இருக்கு. இன்னைக்கும் பல பேர் பொங்கல் வைப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் புது பானை வாங்கி அதில் தான் பொங்கல் வைப்பாங்க. இதிலிருந்து சங்க காலத்தில் இருந்து பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. பொங்கல் பண்டிகை என்பது ஒரு அறுவடை திருநாள், உழவர் திருநாள் அப்படின்னு உறுதியாகுது. அதே போல தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என பல அறிஞர்கள் உறுதி செய்திருக்காங்க. பொங்கல் திருநாள் 4 நாட்களுக்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை பொங்கலில் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீட்டை சுத்தம் செய்வார்கள். இரண்டாவது நாள் தைப்பொங்கல். நாம் இந்த வீடியோவில் பார்த்தது போல புது பானையில் பொங்கல் செய்து அதனை முதலில் கதிரவனுக்கு படைப்பார்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியார் கூற்றுப்படி பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட வேண்டும். உழவன் இயற்கைக்கும் நாம் உழவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாள். தமிழர் தம் மண்ணின் பெருமைக்கும் மரபுக்கும் புகழ் சேர்க்கும் அற்புத திருநாள்தான் இந்த தை பொங்கல் நாள். பொங்கலுக்கு மறுநாள், அதாவது தை 2ஆம் நாள் உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமா மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டி புதுசா கயிறுகள் மாற்றி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாலை சலங்கை கட்டி மாடுகளுக்கு சிங்காரிச்சு மாடுகளுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடுவோம். தங்களுக்கு உதவிய உயிரினத்துக்கு கூட நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுகிறது. அதே போல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் ஏறு தழுவுதல் நடக்கும். ஏறு தழுவுதல் சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களால் விளையாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் ஏறு தழுவுதல் மிகவும் சிறப்பாக விளையாடப்படுகிறது. இந்த ஏறு தழுதலுக்கு நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் தான் ஜல்லிக்கட்டு பெயர் வந்தது. ஏன் அப்படின்னா மாட்டுகளின் கொம்புல அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சல்லி காசுகள் கட்டியிருப்பாங்க. அதனால தான் அந்த பெயர் வந்தது. இனிமேல் இதை ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லாம ஏறு தழுவுதல் என்று அழகான தமிழிலே சொல்லுவோம். காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாள் இடம்பெறும் விழா ஆகும்.
காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது கனு பண்டிகை என்று அழைப்பார்கள். பண்டிகை நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர்கள் ஆசி பெறுதல் என்பன அடங்கும். பல்வேறு விளையாட்டு போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும். பொங்கல் பானை வைக்கும்போது அதில் புது மஞ்சள் கொத்தினை கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் 5 கையில் கொடுத்து ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் முகத்தில் பூசிக்கொள்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.